தமிழகத்தினுடைய வேறொரு புறம் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி பகுதியில் இருக்கக்கூடிய பள்ளிகளினுடைய நிலை என்ன? அங்கு இந்த கழிவறைகள் போதுமான அளவில் இருக்கின்றதா? இருக்கும் கழிவறைகள் பராமரிப்பில் சரியாக இருக்கிறதா? இந்த தொகுப்பில் பார்க்கலாம். ஸ்வச் பாரத் திட்டத்தை அறிமுகப்படுத்திய இந்திய பிரதமர் மோடி கழிவறைகளின் பற்றாக்குறையே பெண் கல்வியை பாதித்திருக்கிற காரணிகளில் முக்கியமானது என்று கூறியிருந்தார். கழிப்பறைகளின் முக்கியத்துவத்தை பற்றி பிரதமர் கூறியிருந்தும் இதுவரை பல இடங்களில் கழிப்பறைகளின் நிலை மிக மோசமாகவே உள்ளது. கோவை மாவட்டத்தின் இயற்கை எழில் கொஞ்சும் ஊர் பொள்ளாச்சி. இங்குள்ள 72 மேல்நிலைப் பள்ளிகளும் 98 உயர்நிலைப் பள்ளிகளை நகராட்சி மற்றும் ஊராட்சிகளும் பராமரித்து வருகின்றன. சரியான உட்கட்டமைப்பு வசதி இல்லாமல் பல பள்ளிகள் உள்ளதாகவும், அதிலும் முக்கியமாக போதுமான கழிப்பறை வசதிகள் இல்லாமல் பல பள்ளிகள் உள்ளதாகவும் அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். எங்கள் ஸ்கூலில் கழிப்படமே இருக்குது, ஆனால் போக முடியல. கிரவுண்டில் தான் போயிட்டு இருக்கிறோம். என்னால் நாற்று தாங்க முடியல. காட்டி தண்ணி வசதி இல்லை. அதுங்காட்டி நாற்று முன்னாடிங்காட்டி எங்களுக்கு போக முடியாமல் இருக்குது. கிரவுண்டில் தான் போயிட்டுருக்குறோம். அதுங்காட்டி அரசு தண்ணி வசதி செய்து தந்தால் நல்லாயிருக்கும். இது பண்ணுறோம். தற்போது கோடை காலம் தொடங்கியிருக்கும் நிலையில் தண்ணீர் பற்றாக்குறையால் கழிப்பறைகளை சுத்தம் செய்ய இயலாத நிலையில் துர்நாற்றம் வீசி வருகிறது. இப்படி சரியான கழிவறை வசதிகள் இல்லாததால் இயற்கை உபாதைகளை கழிக்க வெளியில் செல்ல வேண்டிய நிலையில் உள்ளதாகவும், அது பாதுகாப்பு அற்ற சூழ்நிலையை உருவாக்குவதாகவும் மாணவர்கள் தெரிவிக்கின்றனர். சுகாதாரம் சொல்லி பார்த்தீங்கன்னா அது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே பொள்ளாச்சி பகுதியில் வறட்சி நிலவரதுனால அதை சுத்தப்படுத்துறதுக்குண்டான போதிய தண்ணீர் வசதி இல்லை. அந்த சுத்தப்படுத்துறதுக்கு போதிய தண்ணீர் வசதியும் அந்த கழிப்பறையை சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு துப்புரவு பணியாளர்களும் இந்த ஸ்கூலில் தனியாக இல்லை. அதுக்கு தண்ணி வசதியும் துப்புரவு பணியாளர் வசதி ஏற்படுத்தி கொடுத்து அந்த கழிப்பறைகளை சுத்தமாக வச்சுட்டா தான் அங்கே இயற்கை உபாதைகளை கழிக்கின்ற குழந்தைகளுக்கு ஆரோக்கியமாக இருக்க முடியும். ஆண்களை விட பெண்களுக்கு கழிப்பறை அத்தியாவசியமான தேவையாக உள்ளது. மாதவிடாய் காலங்களில் கழிப்பறை இல்லாததால் பெரிதும் அவதியுறும் பெண்கள் கல்வியை பாதியில் நிறுத்தும் அவலங்களும் தொடர்ந்து வருகிறது. இன்னும் நிறைய பள்ளிக்கூடங்களில் கட்டிடங்கள் பேய் பங்களா மாதிரி இப்பொழுது இடிந்து விடுமா அப்புறம் எழுந்து விடுமான்னு மாணவர்கள் கழிப்பறைக்கு செல்வதற்கு பயந்தக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஆகவே தமிழக அரசு இதில் உடனடியாக அக்கறை எடுத்து அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிற அளவுக்கு கழிப்பறைகளை கட்டித்தர வேண்டும். கட்டித்தருவதோடு நிற்காமல் அதற்கு ஒரு பணியாளரை நியமித்து அந்த பணியாளர்கள் அவர்கள் கிருமி நாசினிகளை, பினாயில், ப்ளீச்சிங் பவுடர் போன்ற கிருமி நாசினிகளை பயன்படுத்துகிறார்கள் என்பதை கண்காணிக்க வேண்டும். ஆகவே சுகாதாரத்தை போதிக்கிற ஒரு அரசாங்கம் அந்த சுகாதாரத்தை நல்ல முறையில் பேணி காப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இந்தியா என்ற இந்த மாபெரும் தேசம் தகவல் தொழில்நுட்ப புரட்சியை தனதாக்கிக் கொண்டதில் கிராமங்களிலிருந்தும் சிறிய நகரங்களிலிருந்தும் வந்த இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் பெரும் பங்குண்டு. இனிவரும் காலங்களும் அவர்களிடமே உள்ளது என்ற கனவு நாயகன் அப்துல் கலாமின் நம்பிக்கை வார்த்தைகளுக்கு உயிர் கொடுக்க அரசு பெண் கல்வியை பாதிக்கும் கழிப்பறை பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று மக்கள் கூறுகின்றனர். கோகுல், நியூஸ் 7 தமிழ், பொள்ளாச்சி.